ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலேயே பசங்களெலாம் ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் மீன் வண்டி வந்துச்சுங்க தெருவில். அதனால் சரி மீன் வாங்கி குழம்பு வச்சிடலாம், வறுத்தும் பசங்கள்கிட்ட கொடுக்கலான்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் வண்டி ஸ்டாப் பண்ணேன். கவலை மீன் இருக்குன்னு நினச்சிட்டு ஸ்டாப் பண்ணால் அவங்க வந்து காணாங்கத்தை தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனை ஆஞ்சி காட்டுறாங்க. இந்த மீனை இவ்வளோ ஈஸியாக ஆஞ்சி இதை நீங்கள் வந்து குக்கரு இல்லைன்னா இட்லி பாத்திரம் எதுலையாவது இதை அவிச்சு இதை நீங்கள் புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமா, அருமையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு டிப்ஸ் ஐடியாவும் கொடுக்குறாங்க. ஏன்னா காணாங்கத்தை மீனில் புட்டு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்குமா. நான் இப்போ எவ்வளோ வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ தாங்க வாங்குகிறேன். 1 கிலோ ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. ஸோ 100 ரூபா காணாங்கத்தை மீன் இப்போ வாங்கிட்டுருக்கேன். அவரும் பார்த்தீங்கன்னா எடை வச்சு கொடுத்தாரு. குறைஞ்சது ஒரு 10 மீன் கிட்டத்தட்ட இருந்தது. எங்கள் ஊரில் வண்டியில் வந்து விற்கும்போது காணாங்கத்தை மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபா. பட் மார்க்கெட் போய் வாங்கும்போது அங்கே என்ன ரேட்டுன்னெலாம் தெரியாது. காலையிலே 100 ரூபாய்க்கு மீன் வாங்கியாச்சு. இந்த மீனை வந்து இன்றைக்கி நான் தான் வாஷ் பண்ண போகிறேன். ஃபைனலாக பாருங்கள், மீனை வாஷ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதுக்கு தேவையான தாளிப்பு கொடுக்கறதுக்கு எல்லாமே இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு தனியாகவும் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாகவும் சூப்பராக இப்போ மீனை பிரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு இப்போ ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு சூப்பராக வதக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கணும். இது நல்ல சோறை வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சூப்பராக நல்லா சோறாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா வதங்கிடும். அதே போல் பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக வதங்கிருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலா என்னென்ன மசாலா ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்லேயே நம்ம அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா மிளகாய்த்தூள், அந்த மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்து இப்போ உப்பு தண்ணி பக்குவம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதை கொதிக்க விட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு மீன் வறுக்கிறதுக்காக மீனில் மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் மசாலா, தனி மிளகாய்த்தூள், சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கிறேன். அவ்வளோதாங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு மீன் குழம்பும் கொதிச்சிட்ருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 4 மீன் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் குழம்பு வைக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழம்பு நல்லா சுண்டி வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் பார்த்திங்கன்னா மீனை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். கொஞ்சம் தடுப்பானதுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணோன்னா குழம்பு சுவையாக இருக்கும். அதே போல் பாருங்கள், குழம்பு சூப்பராக சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் எத்தனை மீன் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 4 மீன் தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா மீன் குழம்புல மீன் போட்டு சாப்பிடும்போது பசங்க விரும்ப மாட்டாங்க. அதை தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது தான் அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நானும் இப்போது எடுத்து வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் இந்த குழம்புல ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆகிடுங்க. ஃபைனலாக பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் எந்த அளவு வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் வறுக்கிற வேலையை தான் பார்க்கணும். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தாங்க மீன் வறுக்க போகிறேன். அது மசாலா போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் சாதம் எடுத்துக்கிட்டேன். குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் ஒரே ஒரு காணாங்கத்தை மீனை வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருந்தது. ஆனால் சூடு தான் ஓவராக இருந்துச்சு. நானும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் பார்த்திங்கன்னா வறுத்த மீன் இருக்குது. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மீன் வறுக்க போகிறேன். இப்போதைக்கு நான் குழம்பு ஊற்றி ஒரு மீனை மட்டும் சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் போல் ஆயிடுச்சு. பசங்களும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை உங்களுக்கு வறுத்து கொடுக்க வேண்டியதான். ஈவினிங் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு வாசலில் பெருக்கிறது, பாத்திரத்தை விளக்கிறது, ஸோ க்ளீன் பண்ணுறது, இந்தமாரி ஒர்க்கு தான். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணலைங்க. முன்னாடி மட்டும் டீப் க்ளீனிங் பண்ணி விட்டுட்டேன். வீட்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா இன்னும் ஒட்டடை அடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரூமாக க்ளீன் பண்ணணும். அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா பெண்டிங்லேயே இருக்குது. நம்ம வீட்டில் மணி பிளான்ட் பாருங்கள் எந்த அளவு அடர்த்தியாக சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் டீப் க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிகோவில் எந்த அளவு க்ளீன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போது க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணேன். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒர்க் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க்கு வந்துகிட்டே இருந்ததுனால வீட்டு ஒர்க்கு என்னால் பார்க்கவே முடியலைங்க. இந்த இடம்லாம் சூப்பராக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ எந்த அளவில் ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ பசங்களுக்கு சரி மீனை வறுத்து கொடுத்துடலாம், ஈவினிங் போல் ஆயிடுச்சுன்னு இப்போ மீன் வறுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டு இப்போ மீன் வறுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அவங்களுக்கு இந்த மீன் மேலே பார்த்திங்கன்னா ஆனியனும் எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு ஊற்றி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்ட்டு அதை வேறு ரெடி பண்ணி கொடுங்க அம்மான்னு கேட்டிருந்தாங்க. அதே போல் அவங்களுக்கு வெங்காயம் எல்லாமே சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருந்தேன், எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். ரெண்டு மீனாக பார்த்தீங்கன்னா வானலில் வந்து பொரிச்சு எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அதிக மீன்லாம் போடல, எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். இருக்கிற கம்மியான மீனுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்தாலே போதும். அதே போல் பாருங்கள் 2 மீன் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 2 பேருக்குமே மீனை பிரித்து கொடுத்தாச்சு. 2 பேருக்கு 2 பிளேட்டில் பங்கு பிரித்து உனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அக்காவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம்டான்னு சொல்லி தம்பிக்கும் அக்காவுக்கும் பிரித்து கொடுத்ததும் அவங்க இப்போ சாப்பிட்றதுக்கும் கிளம்பிட்டாங்க. நம்ம வீட்டில் மீன் வறுக்கிறதா இருக்கட்டும், கறி குழம்பாக இருக்கிறதும் வாரத்தில் 1 நாள் இல்லைன்னா மாதத்தில் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி தாங்க கவுச்சிலாம் நம்ம வீட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால இங்கே அதிகமாக மீன்லாம் வராது. சிக்கன் மட்டன்லாம் எடுக்கணுன்னா நம்ம தான் அடுத்த ஊருக்கு போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறோம். அதனால் டெய்லிலாம் நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு கிடையாது, எப்போவாச்சும் தான் நான்வெஜ்ஜு. நீங்களே நிறையா ஷார்ட்ஸு விலாகெலாம் பார்த்துட்ருக்குறீங்க. நம்ம வீட்டில் எப்பப்போ நான்வெஜ்ஜு செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அப்டேட்டில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பாப்பா சாம்பார் ஊற்றி அது கூட மீன் வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. மீன் குழம்பு பாப்பா சாப்பிட்ல, அவளுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டா. இப்போ ஒரு ஈடாக பார்த்திங்கன்னா மீனையும் போட்டு முடிக்க போகிறேன். அடுத்த ஈடு பாருங்கள் 2 மீன் சுட்டாச்சு. இன்னும் ஒரு மீன் இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். எண்ணெய் கம்மியானதுனால ஒரு மீனாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலான்ட்டு இன்னும் ஒரு 2 மீன் இருக்குது. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த கொஞ்சம் மீனையும் நம்ம வறுத்து பசங்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இப்போ மீன்லாம் வறுத்தாச்சுங்க. மீன் குழம்பு மதியமே வச்சு சாப்பிட்டுட்டேன். இப்போ ஈவினிங் போல் பசங்களுக்கு மீனும் வறுத்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டேன். ஏன்னா இப்போதைக்கு நைட்டுக்கு வந்து தோசை மீன் குழம்பு அந்த மாதிரி தான் சாப்பிட போகிறோம். இப்போ நைட்டுக்கு பாப்பா பார்த்திங்கன்னா சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டா. தம்பிக்கெலாம் இப்போ நான் தோசை சுட்டு கொடுக்கணும். ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. சூப்பராக காணாங்கத்த மீன் 100 ரூபாய்க்கு வாங்கி குழம்பு வச்சு மீன் வறுத்தும் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. இந்த பெஞ்சு பார்த்திங்கன்னா போர்ட்டிகோவில் போட்டதுக்கப்புறம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. உட்காந்து வேடிக்கை பார்க்குறதா இருக்கட்டும், டீ குடிக்கிறதா இருக்கட்டும், மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஷோபா மாதிரி யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.